சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் வரி செலுத்தாத கடை முன்பு மாநகராட்சி ஊழியர்கள் குப்பைகளை கொட்டி அராஜகத்தில் ஈடுபடுவதாக புகார் எழுந்துள்ளது. செக்காலை சாலையில் உள்ள சில கடைகள் வரி பாக்கி வைத்துள்ளதாக கூறி அந்த கடைகளின் முன்பு துர்நாற்றம் வீசும் குப்பை தொட்டிகளை மாநகராட்சி ஊழியர்கள் விட்டுச் சென்றதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். காரைக்குடி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்ட பின்பு வணிக நிறுவனங்களுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. வரி கட்டல அப்படின்னா நீங்கள் வரி கட்டடத்தை தான் பூட்டணுமே ஒழிஞ்சு நடு ரோட்டில் கொண்டாந்து எப்படி அவர் குப்பையை வச்சு குப்பையை எப்படி நீங்கள் கீழே தள்ளி விட முடியும்? இன்றைக்கி இந்த இடத்துல எவ்வளோ மக்கள் இங்கே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரே நாய் இங்கேயுமா ஒரே வாடை கப்பு ஸ்மெல்லு. நீங்கள் கட்டடத்து மேல் நடவடிக்கை எடுங்க. அதை விட ரோட்டில் கொண்டாந்து குப்பையை கொட்டுறது இது மிகப்பெரிய அராஜகம். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே மீன்பிடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. சிங்கம்புணரி அடுத்த காளாப்பூர் கிராமத்தில் உள்ள ஐயனார் கோவில் சுனை கண்மாயில் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. காளாப்பூர், சூரக்குடி உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களில் விவசாயம் செழிக்க வேண்டி ஊர் பொதுமக்கள் ஒன்று கூடி போட்டி போட்டுக்கொண்டு மீன்களை பிடித்து மகிழ்ந்தனர். கடலூரில் காலாவதியான மருந்தினால் 10 மாத குழந்தை பாதிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருத்தாச்சலம் பகுதியைச் சேர்ந்த செந்தில் சுப்பு தம்பதியின் 10 மாத குழந்தைக்கு தனியார் மருத்துவமனை நிர்வாகம் காலாவதியான மருந்தை கொடுத்ததாக தெரிகிறது. இதை அறிந்த அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் மருத்துவமனையை முற்றுகையிட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் சுகாதாரத்துறை தனியார் மருத்துவமனைகளை ஆய்வு செய்யாமல் ஆழ்ந்த உறக்கத்தில் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே அரசு பள்ளி வளாகத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் ஸ்டாலின் அரசு மெத்தனம் காட்டுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சாத்தாவட்டம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி வளாகத்தில் தனிநபர்கள் சிலர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர். இதை அகற்றக்கோரி பலமுறை புகார் அளித்தும் ஸ்டாலின் அரசின் வருவாய்த்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியமாக இருந்திருக்கின்றனர். ஆக்கிரமிப்புகளை அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் முன்னேற்பாடுகள் செய்யாததால் பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய அவலநிலை ஏற்பட்டது. விடுமுறை தினம் என்பதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அண்ணாமலையார் கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை வருகை புரிந்தனர். ஆனால் விடியா அரசின் அறநிலையத்துறை அதிகாரிகள் முன்னேற்பாடுகள் ஏதும் செய்யாததால் பலரும் கை குழந்தையுடன் பல மணி நேரம் காத்திருந்தனர். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் அறநிலையத்துறையினர் அலட்சியமாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.